ஓம் சாந்தி. நான் சதா பாப் சமானாக இருக்கும் ஆத்மா. நான் நீண்ட காலத்திற்கான வெற்றியாளர் ஆத்மா. நான் உண்மையான அன்பின் அடையாளமாக இருக்கும் ஆத்மா. நான் ஆத்மா. இந்த தேகம் என்ற கோவிலில் இருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவர் முன்னால் அமர்கின்றேன். அவர் எனக்கு ஆன்மீக சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நான் அந்த சக்திகளை பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு புதிய வாழ்விற்கான வாழ்த்துக்கள், புதிய யுகத்திற்கான வாழ்த்துக்கள் மற்றும் இன்றைய புது வருடத்திற்கான வாழ்த்துக்களை தந்தை தெரிவிக்கின்றார். உண்மையான உள்ளத்தின் குஷியினுடைய வாழ்த்துக்களை பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் எடுக்கவும் செய்கின்றீர்கள், கொடுக்கவும் செய்கின்றீர்கள். விடை கொடுப்பது மற்றும் வரவேற்பதற்கான சங்கம் யுகமாகும். சங்கம் யுகத்தின் மகிமையின் காரணத்தினால் இந்த பழைய மற்றும் புதிய வருடத்திற்கான சங்கமத்திற்கு மகிமை இருக்கின்றது. அனைத்தையும் விட மிகப்பெரிய மகிமை இந்த சங்கம யுகத்தினுடையது, புருஷோத்தம யுகத்தினுடையது. பகவான் மற்றும் குழந்தைகளுக்கான சந்திப்பு வேறு எந்த யுகத்திலும் நடைபெறுவதில்லை. தந்தை ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஆஹா பாக்கியவான் குழந்தைகளே, ஆஹா. தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து உள்ளத்தில் தனக்காக ஆஹா நான் ஆஹா, ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆஹா, ஆஹா என்னுடைய அப்பா, ஆஹா, ஆஹா என்னுடைய பிராமண பரிவாரம், ஆஹா. இந்த சங்கமத்தின் நேரத்தில் சதா காலத்திற்காக விடை கொடுக்க வேண்டும். யார் சதா காலத்திற்கும் விடை கொடுக்கிறார்களோ அவர்கள் சங்கமயுக ஃபரிஸ்தாவாக தென்படுவார்கள். தந்தையிடம் அனைத்து விதமான எண்ணங்களையும் மேலும் இல்லறத்தை பற்றிய
எண்ணங்களாக இருப்பினும் அவற்றையெல்லாம் கொடுத்து விட்டீர்கள் தானே என்று பாப்தாதா கேள்வி கேட்கின்றார். பழைய சம்ஸ்காரத்தை தகனம் செய்வதற்காக இந்த புதிய வருடத்தில் யோக அக்னி மூலமாக எரிப்பதற்கான கவனம் வையுங்கள். நினைவை சக்திசாலியாக ஆக்குங்கள். சம்ஸ்காரத்தை தகனம் செய்வதற்கு முக்கியமாக ஒருநிலைப்பாட்டின் சக்தி அவசியமானதாக இருக்கின்றது. எந்த சொரூபத்தில் நீங்கள் இருக்க விரும்பினாலும் மாஸ்டர் சர்வ சக்திவானாகிய நீங்கள் கட்டளையிட்டு சமாப்தம் செய்யக்கூடிய சக்தி உங்களுடைய கட்டளையை ஏற்கவில்லை என்பது இருக்க முடியாது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எஜமான ரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார். இந்த வருடத்தில் தனக்காக சக்திசாலியாக கவலையற்ற ராஜாவாக ஆக வேண்டும். பாப்தாதா பெருமையுடன் சொல்கின்றார், சங்கமிகத்தில் கூட ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை என்று. என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தை என்று. ஒவ்வொருவரும் தன்னுடைய அட்டவணையை சோதனை செய்யுங்கள். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகி எந்த ஒரு கர்மேந்திரியம் சக்தியை எப்பொழுது கட்டளையிடுகின்றேனோ, என்ன கட்டளையிடுகின்றேனோ அப்பொழுது அந்த கட்டளை நடைமுறையில் நிறைவேற்றப்படுகின்றதா இல்லையா என்று. நீங்கள் நேரத்திற்காக காத்திருப்பவர்கள் அல்ல, நீங்கள் ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள். நேரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. சதோ பிரதானமான இயற்கை கூட உங்களுக்காக அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றது. முதலில் எவரடியாக ஆகுங்கள். நடந்தே ஆக வேண்டும், செய்தே ஆக வேண்டும். இப்போது நீங்கள் தந்தையை பின்பற்றுங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சதா ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் முன்னேறி செல்லக்கூடிய ஆத்மா, சதா தைரியத்தின் மூலம் பாப்தாதாவிடமிருந்து பல மடங்கு உதவி பெறுவதற்கு பாத்திரமாக ஆகக்கூடிய ஆத்மா, சதா வெற்றி ரத்தினமாக இருக்கக்கூடிய ஆத்மா, ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியாளராக ஆகியிருந்தீர்கள், இப்பொழுதும் வெற்றியாளராக ஆகியிருக்கின்றீர்கள். மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியாளர்களாகவே இருப்பீர்கள். அப்படிப்பட்ட வெற்றியாளர் ஆத்மா, சதா ஒரு தந்தை, இரண்டாவதாக யாரும் இல்லை என்று இருக்கக்கூடிய ஆத்மா, உலகின் மீது ஈர்ப்பு இல்லாமல், மேலும் சம்ஸ்காரத்தின் மீதும் ஈர்ப்பு இல்லாமல் முக்தி பெற்றிருக்கக்கூடிய சதா பாப்சமான ஆத்மா,
சதா காலத்திற்குமான கவனம் என்பதன் மூலம் வெற்றி மாலையில் மணியாக வரக்கூடிய நீண்ட காலத்திற்கான வெற்றியாளர் ஆத்மா. சேவையில் சதா ஆஜராகி உண்மையான அன்பின் அடையாளமாக இருக்கும் ஆத்மா. தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிறைத்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.